சிறப்பான ஒரு மகளிர்களுக்காக கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த தினம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்காக ஒரு விழா எடுத்திருக்கிறாங்க நம்முடைய சக்தி அறவாரியம். அதை சார்ந்த இருவர் நம்ம சந்திக்க போறோம். திரு ML மணிவண்ணன் அவர்களையும் செல்வி காந்தேஸ்வரி அவர்கள் நம்ம சந்திக்க போறோம். நமக்காக மஞ்சள் வந்து வந்திருக்கிறாங்க. வாங்க சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கணும். சரி, முதல்ல இவர்கிட்ட நான் கேள்வி ஆரம்பிக்கிறேன். இப்ப மகளிர் சொல்லும் போது பெண்ணு கிட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓ, அப்படி வராது. அவங்க வேற ஒரு கலைஞியா அவங்க வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக நீங்க ஆரம்பிங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆக இந்த நிகழ்ச்சி வந்துட்டு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்க போகுது அப்படின்னு நாங்கள் என்றோம். ஏன்னா மகளிருக்காக நடத்தும் பொழுது அதில் ஒவ்வொரு பெண்ணுடைய சாதனைக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆணுக்கு சாதனைக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக இன்னைக்கு நீங்கள் முன்னிலையில் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் கதிரொட்டி கேட்கலாம். என்னன்னு வணக்கம். விடுதலைகள் ஏற்பட்டுக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். நம்முடைய விமானம் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் ஒரு துக்க நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய பிரார்த்தனைகள் அவருடைய அனைத்து குடும்பத்தினருக்கும் சென்றடைய எங்களுடைய மனமார்ந்த வேண்டுகோள். நம்முடைய உலக தின மகளிர் உலக தினத்தை முன்னிட்டு நம்முடைய சக்தி அறவாரியம் ஏற்பாட்டில் சிறப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நம்முடைய தேசிய தலைவர் மதிப்புமிகு RS தனேந்திரன் மற்றும் அவருடைய துணைத் தலைவர் நம்முடைய RK ரமேஷ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்திருக்கின்றார். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய மகளிர் இன்றைக்கு இந்த ஆண்டு கோட்பாடு சமநிலை இருக்க வேண்டும் என்றது. இந்த உலக மகளிர் தினம் 1975 தோற்றுவிக்கப்பட்டது. அடிப்படையாக உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று அமெரிக்காவில் முதல் தோன்றினார்கள். நம்முடைய மலேசியாவில் 1962 கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி நம்முடைய விழா, இந்த மிகப்பெரிய விழா சித்தியாவான் பஞ்சோங் என்ற இடத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவிற்கு முக்கியமான 3 விஷயங்கள் நாம் கோரிக்கையாக கோத்திருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பாராட்டுகள். அதாவது 3 என்னன்னு சொன்னாக்கா, நம்மளுடைய வர்ண திட்டம் போட்டி பாலப்பள்ளி தமிழ் பள்ளி பாலப்பள்ளி மாணவர்களுக்கு. 2வது நம்மளுடைய கோலம், அதாவது கோலம் போட்டி. கோலம் சொன்னாக்கா வெறும் 4 கோலங்களை போட்டு வர்ணம் போடுவதில்லை. கோலம் போட்டின்னு சொன்னாக்க நம்முடைய தமிழ் கலாச்சாரங்கள், ஓவியங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஓவியங்கள் இருக்கு. அந்த ஓவியங்கள் வந்து வர்ணங்களா நீங்க அதன் பிறகு காற்பந்து போட்டி. நம்முடைய சற்று முன்பு திரு குமரி சொன்ன மாதிரி ஆண் பெண் சிவன் பார்வதி ஒருங்கிணைப்படுத்தி காற்பந்து ஆண்களுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பாராட்டு மகளிர்களுக்கு பாராட்டு. ஆண்டுதோறும் மகளிர்களுக்கு பாராட்டு செய்வதில் நம்முடைய சக்தி அறவாரியம் ரொம்ப விறுவிறுப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த சக்தி அறவாரியத்தின் ஏற்பாட்டில் அந்த 5 மகளிர் வந்து யாருன்னு சொன்னாக்கா, உதாரணமா பெரும்பாலும் வந்து நம்மளுடைய பெரிய பட்டணத்தில் வசிக்கக்கூடிய பெண்கள், அப்புறம் பெரிய ப்ரொஃபஷனல், இப்படிதான் வந்து தேர்வு செஞ்சு பாராட்டு செய்வாங்க. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அந்த 5 மகளிர் 10 மகளிர்கள் வந்துட்டு தோட்டப்புறத்தில் உள்ளவங்க, கிராமப்புறத்தில் உள்ளவங்க, அவங்களை தேர்வு செஞ்சு நம்ம வந்து அவங்க பாராட்டு செய்யலாம். அந்த பாராட்டு வந்துட்டு என்னன்னு சொன்னாக்கா, இந்த பாராட்டு நம்மளுடைய இன்றைக்கு இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி இதை நான் அதிகாரப்பூர்வமா சொல்ல நினைக்கிறேன். நம்மளுடைய RS தனேந்திரன் அவருடைய தாயார் அம்மையார் சாரதா அவர்களுடைய அன்னை சாரதா என்று அந்த பாராட்டு, அந்த அவார்ட், அந்த அங்கீகாரத்தை அந்த 5 மகளிர்களுக்கும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். பாராட்டு முக்கியம். வாழ்த்துக்கள். சரி, ரொம்ப நேரமா அமைதியாவே காத்து என்னுடைய தலைவர் எப்போ வந்து சந்தேஸ்வரி. சரி, உங்களுடைய சக்தி அறவாரியம் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அமைப்பு, அதன் நோக்கம் என்ன, நடவடிக்கைகள் எப்படி சொல்லுங்க. மகளிர் என்பது ஒரு பெண்மணி. அவங்க ஆண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே சம உரிமை பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்பது சமூக உரிமை பத்தி பேசும்போது இவ்வளவு பேசவே கூடாது. சொல்லுங்க. ஆண்களுக்கு இருக்க வேண்டிய உரிமையும் பெண்களுக்கு இந்த உலகத்துல இருக்க வேண்டும் நான் அவசியமாக கேட்டுக் கொள்கிறேன். மகளிர் வந்து கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்ல நிலவரி கொண்டுட்டு வந்து நிறைய பேர் இந்த நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த சக்தி ஃபவுண்டேஷன் மூலியமா அவங்களுக்கு வந்து நாங்க பாராட்டு கௌரவப்படுத்தி அவங்களுக்கு வந்து பாராட்டு செய்யறோம். நீங்க என்ன ஒரு பொசிஷன் வகிக்கிறீங்க, அதுல உங்களுடைய பங்கு என்ன சொல்லுங்க.
அமைப்புல சரி. இப்ப நிறைய பெண்கள் பாத்துருப்பீங்க. நீங்க முன் உதாரணம் இப்ப நான் கேட்கறேன்னா முன் உதாரணம் இவங்களை போல வாழணும்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்க? எங்க டாக்டர் R.S. தங்கன் அம்மா. சரிங்க. இப்ப இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் எத்தனை மணி எத்தனை மணி வரைக்கும் நடக்க போகிறது, வேற என்ன இருக்கு, சிறப்பு விவரம் இருக்குன்றது சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் யார் வந்து பேச போறாங்க, அதை பத்தி கொஞ்சம் பார்த்துருக்கீங்க. ஓகே. அந்த நம்மளுடைய நிகழ்வு வந்து காலை 8 மணி முதல் 12 வரை நம்மளுடைய போட்டிகள் நடைபெறும். வண்ணச்சிட்டம் போட்டி, கோலம் போட்டி, காற்பந்து போட்டி நடைபெறும். அதன் பிறகு பின்னர் மதியம் 1 முதல் 6 வரை ஓய்வு. 7:30 முதல் 12 விடிய காலை மட்டும் வராது, 12 மணிக்கு முடித்து விடுவோம். அதன் பிறகு நம்முடைய அந்த இரவு நிகழ்வில் அந்த அந்த நிகழ்வு அலங்கரிக்கப்படும். பாராட்டுகள், மகளிர் பாராட்டு, நம்முடைய பரிசுகள் இரவு வழங்கப்படும். பிறகு நடனம், கலை நிகழ்ச்சிகள், இது கோர்வையாக நீங்க போட்டிகளை பத்தினா சொல்லுங்க. அந்த என்னென்ன போட்டிகள், யாருல பங்கெடுத்துக்கலாம், வயது வரம்பு, இதை பற்றி நம்ம கேட்க போறோம். ஆனா அதுக்கு முன்பாக ஒரு சின்ன இடைவெளி காத்துக்கிறேன். ஆமா, இடைவெளிக்கு பிறகு சக்தியான ஏற்பாடு செய்திருக்கிற உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு விழா எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான அங்கங்கள் என்ன காத்திருக்குங்கிறத இடைவெளிக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். காத்திருங்கள்.